ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் vs ஜிடி மேட்சை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோடைய கேப்டனான ரிஷப் பண்ட்டும் எய்டம் மார்க்கமும் ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்கோராக இருந்தாலும் அந்த டீம் வந்து 164 ரன்களுக்கு 8 விக்கெட் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதாரணமான ஒரு ஸ்கோரை தான் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா பெருசாக அடித்தது வந்து பார்த்தீங்கன்னா எய்டம் மார்க் 21 பாலுக்கு 30 ரன்னும், ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா 11 பாலுக்கு 18ம், அடுத்து நிக்கோலஸ் ஃபோரன் 21 பாலுக்கு 19, அப்துல் சமத் 22 பாலுக்கு 18 ரன். எல்லாருமே இரட்டை இலக்க ரன்கள்லேயே அவுட் ஆனாலும் பெருசாக ஒரு ஸ்கோரும் அடிக்கிறதுக்கு யாரும் ஸ்டாண்டர்டாக நிற்காத காரணத்தினால அந்த டீம் வந்து தடுமாற்றமான நிலையிலேயே பவுலிங்கையும் ஆரம்பித்தாங்க. ஒரு பக்கம் பவுலிங்கை தடுமாற்றமாக ஆரம்பித்தாலும் குஜராத் டைட்டன்ஸினுடைய கேப்டனான சுப்மன் கில் ஸ்ட்ராங்காக நின்று 40 பாலுக்கு 56 ரன்னும் எப்பயுமே கலக்கக்கூடிய ஜாஸ் பட்லர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 37 பாலுக்கு 60 ரன் அடித்தும் கிட்டத்தட்ட அணியை வெற்றி பாதைக்கு கொண்டு போயிருக்காங்க. இந்த மேட்சை பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக தாங்க இருந்துச்சு. 164 ரன்னுன்றது கொஞ்சம் சேஸ் பண்ணக்கூடிய ரன் தான். இருந்தாலும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு ரிஷப் பந்தும் ஸ்ட்ராங்காக ஸ்டாண்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 அடிச்சிருந்தா கூட நம்ம ஜிடியை ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். ஓகே, எனிவே ஜிடி வந்து நல்லா ஒரு ஃபார்மில் இருந்ததால் அவங்க வந்து அந்த ரன்னை ஈஸியாக சேஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க. அடுத்த மேட்ச் நடந்துட்டு இருக்க மக்களே, அந்த மேட்சை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.